Hudson Curd. அடுத்ததாக தலைமை உரையாற்ற மதுரை கல்லூரியினுடைய செயலர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மதுரை கம்பன் கழக நிர்வாக பெருமக்களே, அருட்செல்வரிடம் கேட்டுக்கொண்டேன் எப்படி நான் புகழ வேண்டும் என்று. நீ கண்ணன் மாதிரி பேசாத, உன்னை மாதிரியே பேசுனார். ஏனால் எல்லோருக்கும் நான் அவரோடு வேறுபட்டவன் அல்ல, எல்லோரோடும் சேர்ந்து இருப்பவன். 1992 என்ற ஞாபகம். நம்மளுடைய கம்பன் கழகம் துவங்கப்பட்ட வருடம். 23 ஆண்டுகள் நடந்துவிட்டன. ஒரு அணில் போல் ஒரு சின்ன தணிக்கையாளராக நான் ஒரு ஓரத்தில் இருந்து வருஷத்துக்கு ஒரு சால்வை வாங்கி கொண்டிருந்தவனை ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1989 மும்பையில் ஒரு மகாநாடு நடந்தது. அதில் அப்போது ஏன் இப்போதும் கூட புகழப்படக்கூடிய நானி பல்கிவாலா என்ற மாபெரும் வழக்கறிஞர், இந்தியாவின் தூதராக அமெரிக்காவில் கூட இருந்திருக்கிறார். அவர் எழுதிய புத்தகங்கள் சட்டத்துறையில் கான்ஸ்டிடியூஷன் அவர் எழுதினது தான் ஒரு காஸ்பல் மாதிரி. அவர் எங்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்க வந்திருந்தார். ஒரு 2000 பேர் இருக்கும். அவர், நீங்கள் எல்லோரும் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நான் ஒன்று சொல்கிறேன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறேன். நானும் தவறாக மீன் பண்ணல, அவர் பேசினது அப்படியே சொல்கிறேன். ஹூ இஸ் டு ஷேவ் த பார்பர் அப்படிம்பாங்க. அது புரியும் எல்லாருக்கும். அதே மாதிரி ஹூ இஸ் டு ஆடிட் த ஆடிட்டர் அப்படின்னு நீங்கள்லாம் திங்க் பண்ணணுன்னாரு. அதை பல வருஷங்கள் கழித்து இந்த கம்பன் கழகத்தார் உணர்ந்திருக்கிறார்கள் போல. ஹூ இஸ் டு ஆடிட் த ஆடிட்டர், கால் தி ஆடிட்டர் அப்படின்ட்டாங்க. எனக்கும் தமிழுக்கும் அதிக பரிச்சயம் கிடையாது. இருந்தாலும் கூடிய மட்டும் தமிழில் பேச ஆசைப்படுகிறேன். அருட்செல்வர் ஐயா அவர்களே, முனைவர் சுரேஷ் அவர்களே, பாரதியின் எள்ளுப்பேரன் நிரஞ்சன் பாரதி அவர்களே, அவையோர் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் நன்றியறிதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த விழா ஔவை பாரதி விழா. நான் சரியாக 7 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன். ராமூர்த்தி ஐயா வாட்ச் பார்த்துட்டாங்க. ஔவை வாழ்ந்த காலத்தை அறுதியிட்டு கூற முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிசிஇ, அதாவது இந்த காமன் ஈராவுக்கு 3 நூற்றாண்டுகள் முன்னாலே இருந்தார் என்று ஒரு கூற்று, அப்பொழுது புறநானூறு எழுதப்பட்டது என்று ஒரு கூற்று இருக்கிறது. அப்பொழுது ஔவையார் இருந்ததாகவும் அல்லது 8 அல்லது 9ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்ததாகவும், அப்பொழுதுதான் விநாயகர் அகவல், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி எல்லாம் எழுதியதாகவும் படித்தேன். நான் சொல்லலை, படித்தது தான். அதற்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டில் அவள் வாழ்ந்தார் என்றும் கூறுகிறார்கள். அவர் வாழ்ந்த காலம் கம்பர் வாழ்ந்த காலம் என்றும் கூறப்படுகிறது. இப்போ அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. வாழ்ந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது முக்கியம் இல்லை, அவர் இல்லாத போதும் அவரை பற்றி நாம் பேசுகிறோமே, அதுதான் முக்கியம். அந்த வழியில் ஔவை என்றும் பேசப்படக்கூடியவர். ஔவை எழுதிய நூல்கள் சிறு வயதிலிருந்தே என்னுடைய தாயாரின் ஆணைக்கிணங்க சில இது படிப்போம், பாடம் பண்ணுவோம், அப்புறம் பேச்சு போட்டிக்கு போவோம், அப்படிலாம் வருவோம். பேச்சு போட்டி ஜெயிக்கிறோமோ இல்லையோ, பேசுகிறது தைரியம் என்னண்டா பேசும்பாங்க. பாரதியார் வாழ்ந்த காலம் எல்லாருக்குமே தெரியும். 19ஆம் நூற்றாண்டின் முடிவு, 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 1882 1921 வரைக்கும். நான் ரெண்டையும் படித்து பார்த்தேன். எதை? ஆத்திச்சூடியை. ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
ஔவையாரால் ஈர்க்கப்பட்டு தான் பாரதி அப்படி எழுதினாரோ என்று எனக்கு தோன்றியது. இருவரின் கூற்றிலும் ஒரு ஒற்றுமை, நிறைய ஒற்றுமை தெரிந்தது. ஔவையார் ஆத்திச்சூடியின் கடவுள் வாழ்த்தில் எப்படி பாடுகிறார்? ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே. சிவபெருமான் தலையில் சந்திரனை தலையில் பெற்றிருக்கும் தன் மகன் விநாயகரை பெரிதும் போற்றும் விநாயகரை வணங்குவோம்ங்கிறார். அவங்க வாழ்ந்த காலம் 8 அல்லது 12 எது வேணால் வச்சுப்போம். அப்போ அவர்கள் வாழ்ந்த காலம் அரசர்கள் ஆண்ட காலம். அப்பொழுது அரசர்களை துதித்து பாடலாம், தெய்வத்தை துதித்து பாடலாம். மற்ற ஏனைய கம்பல்ஷன் சொல்கிறோம் இல்லையா, கட்டாயங்கள் இல்லை. சரி, பாரதி எப்படி எழுதியிருக்கார் அப்படின்ட்டு பார்த்தோம் என்றால், கடவுள் வாழ்த்து அவர் 2 வரியில் எழுதலை. ஆத்திச்சூடியன்மோ 2 வார்த்தை தான். ஆனால் அது கடவுள் வாழ்த்து ஒரு பாவையே இருக்குது. ஆத்திச்சூடி இளம்பெறை அணிந்து மோனத்திற்கும் முழுவன் மேனியன் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் அதுவே அதனியல் ஒளிரும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். அவரப்போ இந்து கடவுள்கள், முகமதியர், இயேசு இவர்கள் எல்லாரும் தொழும் உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பலவிடும் பரம்பொருள் ஒன்றே அப்படின்னு ஆத்மான் முடிச்சிட்டார். என்ன ஒரு சிந்தனை! எனக்கு நிஜமாகவே புல்லரித்தது. நான் வர்த்தமானம் பதிப்பகத்தில் இந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் கம்பன்கள் வந்த பிறகு அதை படிக்கணுங்கிறவனுக்கு கட்டாயம் வந்தது. இந்த கடந்த ஒரு வாரமாக ட்ராவலில் இருக்கேன். 2-3 வெளிமாநிலங்கள் போகும்பொழுதெல்லாம் இந்த புத்தகத்தை படித்தேன். என் மனைவி கேட்டாங்க, ஏதாவது பரீட்சை எழுத போகிறீங்களான்னு. உண்மையாகவே நான் அடிக்கடி ஏதாவது பரீட்சை எழுதுவேன்ட்டு அவங்களுக்கு தெரியும். இல்லை, அது ஒரு பெரிய பரீட்சை, ஒரு 1000 பேர் முன்னால் பேசணும், அதில் எல்லாருமே படித்தவங்க, கம்பனில் திழைத்து குடித்தவர்கள். நம்ம போய் அவங்கள்ட்ட பேசும்பொழுது கொஞ்சம் பொருள்பட பேசணுமேன்னு, சரி படிங்க, பார்த்து பண்ணுங்க அப்படின்னாங்க. இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஆத்திச்சூடியின் கடவுள் வாழ்த்தில் விநாயகரை தொழுதுவிட்டு ஔவையார் 109 பதங்களை எழுதிவிட்டார். ஆனால் பாரதியார் எல்லோருக்குமாக சேர்ந்து நம்மளை தயார் பண்ணுறார், படிப்பும் மக்களை ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார் என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வாடா, அப்புறம் என்னுடைய ஆத்திச்சூடியை படி, உனக்கு விளங்கும் அப்படின்னு நினைச்சாரோன்னு எனக்கு தோணுது. ஔவையார் எழுதின 109ல் ஒரு 10 எடுத்துப்போம். காரணம் என்னென்னா, அந்த 10ம் பாரதி எழுதிய ஒரு 10க்கும் ஒத்துப்போகுது. அறம் செய்ய விரும்பு, பருவத்தே பயிர் செய், வஞ்சகம் பேசேல், இளமையில் கல், கைவினை கரவேல், சான்றோர் இனத்திரு, சேரிடம் அறிந்து சேர், தெய்வம் இகழேல், திருமாலுக்கு அடிமை செய், நாடு ஒப்பன செய். இது எதையாவது நான் மறுக்க முடியுமா? மேன்மக்கள் அதே மாதிரி தான் நினைக்கிறார்கள் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியாது. ஔவையோட இன்னொரு சிறப்பு நான் பார்த்தேன். ஆத்திச்சூடியில் சொன்ன சில முக்கியமான கருத்துக்களை மீண்டும் கொன்றை வேந்தனிலும் வாக்குண்டாமலையும் நல்வழியிலையும் கூட சொல்கிறார். அதுக்கு சின்ன உதாரணம், ஆத்திச்சூடி 26வது பாவில் இளவம் பஞ்சில் துயில் என்கிறார். என்னடா அப்படி பெட்டு போட்டு படுக்க சொல்லுங்களான்னு பார்த்தா, நோ நல்லா படு அப்படின்னு சொல்லி கொன்றை வேந்தன் 76ல் மெத்தையில் படுத்தல் நித்திரை கழகுங்கிறார். நான் சும்மா அங்கே சொல்லிட்டேன், அது நல்லா போட்டு மெத்தையில் படுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க, எம்பசைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி திருமாலுக்கு அடிமை செய் அப்படின்னு 57வது ஆத்திச்சூடியில் சொல்கிறாங்க. 61ல் தெய்வம் இகழேல் அப்படிங்கிறாங்க. கொன்றை வேந்தனில் பார்க்கும்பொழுது 89ல் வையந்தோறும் தெய்வம் தொழு. அப்போ எல்லாத்தையும் அடிநாதமாக என்ன இருக்கிறது? ஒழுக்கம், தெய்வம், ஒற்றுமை. எனக்கு ஒரே ஒரு வருத்தமா இல்லை வருத்தம்னு சொல்லலாமா கூடாதான்னு தெரியல, பெண்களை பற்றி 2 இடத்தில் சொல்கிறார்.
அவர் வாழ்ந்த காலத்தை அது பதிப்பிருக்கிறதோ என்று எனக்கு மனதில் ஓடும். ஏன்னா ராஜாக்கள் வாழ்ந்த காலம், பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களா என்பது தெரியாது. இன்று பெண்ணியம் பேசுபவர்கள் அதை விரும்பாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த மழைக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 63வது ஆத்திச்சூடியில் தையல் சொல் கேளல் அப்படிங்கிறார். அதற்கு பதம் பார்த்தோம்னா, பெண்கள் சொல்வதை கேட்டுவிட்டு அப்படியே செய்யாதேன்னு எழுதியிருக்காங்க. பெண்கள் இடத்துல பிராக்கெட்டில் மனைவின்னு போட்டாங்க. நல்ல வேலையா, ஏன்னா அந்த அம்மா எழுதியிருக்காங்க, அதனால பெண்கள்னு சொல்லியிருக்காங்க, மனைவின்னு நம்ம சொல்லிக்குவோம். அதே பொருள்படும் வழியில் கொன்றைவேந்தன் 66ல் பேதமை என்பதுக்கு மாதர்க்கு அணிகலம்ங்கிறாங்க. மாதர்க்கு அணிகலம். அவங்க வந்து அந்த பேதமையை காமித்து தனக்கு வேண்டியதை செய்து கொள்வார்கள். அது அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இன்று பேதமை இருந்து எல்லாராலும் வாழ முடியுமா, சாதிக்க முடியுமா என்றால் பெரிய கேள்விக்குறி. நம் நாட்டில் ஜனாதிபதியே ஒரு பெண்மணி, நிதியமைச்சர் ஒரு பெண்மணி, ஜனாதிபதியாக பெண்மணிகள் இருந்திருக்காங்க, பிரதமராக இருந்திருக்காங்க. இந்த காலத்துக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கு இது பொருந்துமாக என்றால் இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். சரி, ஔவையை பற்றி இவ்வளோ பேசிட்டோமேன்னா இதுக்கு 3 பங்கு பாரதியை பற்றி பேசலாம். பாரதி ஆத்திச்சூடி உறுதியாக கூறும் 10 எனக்கு பிடித்த 10: அச்சம் தவிர், உடல்நிலை உறுதி செய், ஏறு போல் நட, ஒற்றுமை வலிமையாம், கற்றது ஒழுகு, கூடி தொழில் செய். பார்ட்னர்ஷிப்லாம் அன்றைக்கே சொல்லிட்டார். சூரரை போற்று, சினிமா வந்தது. ஞாயிறு போற்று, ஞாயிறு போற்றுதும்னு இப்போ நடத்துகிறோம். நைய புடை, எல்லாரும் பழகிக்கணும். நம்மளுக்கு துன்பம் வரும்போது இன்னொரு கணத்தை காமிக்கக்கூடாது, அதை அன்றைக்கே அவர் சொல்லிட்டார். நேர்பட பேசு. இது எதையான மறுக்க முடியுமா? முடியாது. பாரதி வந்து சக்தியின் தாசன். பாஞ்சாலி சபதம் எழுதியவர். பாஞ்சாலியின் பிரியன் என்று சொல்லுவோம். அதனால் அவர் பெண்களை எப்படி சொல்லுவார்? சாதாரணமாக சொல்லுவாரா? தையலை உயர்வு செய். அன்றைக்கே எம்பவர்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் வெல்லோன் இனிதானது எங்கும் காணோம் என்று மூச்சுக்கு மூச்சு அதை பற்றியே பேசினவர் 39 ஆண்டுகள் தான் இருந்திருக்கிறார். பெரிய மகான்கள் எல்லாம் பல ஆண்டுகள் வாழவில்லை. ஆதிசங்கரர் எடுத்துக்கொள்ளுங்கள், பாரதி எடுத்துக்கொள்ளுங்கள், ராமானுஜரை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோருமே சிறு வயதிலேயே மரணித்தவர்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகுக்கு விட்டு சென்றது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்மால் நிரப்ப முடியாது. இவருக்கு அந்த தமிழுக்கு இவ்வளோ உயர்வு செஞ்சவர் இன்னைக்கு இருந்திருந்தானே எப்படி பேசிப்பார் எனக்கு தெரியல. பல மொழி கற்றவர். உலக விஷயங்களை பூராம் ஒட்டப்பிடாரத்துலையும் பாண்டிச்சேரியிலையும் மதுரையிலிருந்து எப்படித்தான் அவர் கணிச்சாரோ தெரியாது. ரஷ்ய புரட்சியை பற்றி எழுதுகிறார். ஃபிஜி நாட்டில் பெண்கள் கரும்பு தோட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டார்கள் என்று எழுதுகிறார். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இருந்ததா, யூடியூப் இருந்ததா, வாட்ஸ்அப் இருந்ததா? ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு ஞானியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவருக்கு எப்படி அந்த செய்திகள் வந்தன, அவர் எப்படி எழுதினார் என்று யாரால் சொல்ல முடியும்? கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் என்ன ஐயாக்கு தெரியும். வள்ளுவரோட 668வது குறள். அதற்கு முழு பொருத்தமாக தன் வாழ்வை நடத்தியவர் பாரதி அவர்கள். அச்சமே மடமை, அச்சமில்லையே அறிவு, அச்சத்தை அழித்து விட்டால் சாவும் அங்கு அழிந்து போகும் அப்படிங்கிறார். அச்சத்தை விட்டுட்டேன்னா மரண பயம் போயிடும். நீ எதுக்கடா அதை பற்றி பயப்படுறேன்னு. நான் நிரஞ்சன் பாரதியோடைய யூடியூப் பார்த்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாலே பார்த்தேன் சார். அதில் அவர் பாரதியை பற்றி சொன்ன ஒரு கருத்து அவர் இங்கே சொல்வார் என்று நினைக்கிறேன். நான் அதை சொல்ல விரும்பலை. கண்ணீர் விட்டேன். அவர்கிட்டே அதை சொன்னேன். இப்போ மிக சிறப்பாக பல விஷயங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாரதிக்கு பொருள் ஒரு பொருட்டாக இருக்கலை. அதை அவர் பொருளை அவருக்கு எட்டயபுரம் மன்னருக்கு கடிதம் எழுதுங்களேன், அவர் கொஞ்சம் உதவி பண்ணுவார் அப்படின்னு அவருடைய கூட இருந்தவர் சொல்லும் பொழுது வறுமையை பற்றி அவர் கவலைப்படலை. அரவிந்தர் சொல்கிறார், பொருள் ஒரு பொருட்டே இல்லை என்ற வேத வாழ்வு வாழ்ந்தவர் பாரதி அப்படிங்கிறார். சரித்திரம், இசை, இலக்கியம், இதிகாசம், தத்துவம்,
உலக விஷயம் என்று அவர் தொடாத பகுதிகளே இல்லை எனலாம். இந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் ரைட்டர் இருந்திருப்பாரான்னா சந்தேகம்தான். சாதாரண தொழில் மொழியில், சாதாரண நமக்கு புரியும் மொழியில் அசாதாரணமான உண்மைகளை சொன்னவர் பாரதி என்பது என்னுடைய கருத்து. நெஞ்சில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், கனவு மைப்பட வேண்டும், ஆங்கோர் ஏழைக்கு அறிவித்தல் வேண்டும். அன்றைக்கே அதை சொல்லிட்டார், எழுத்தறிவு என்று பசுமரத்தாணி போல் நம் இதயத்தில் பதிய வைத்திருக்கிறார். நம் கடமை அதை அடுத்த வாரிசுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். பாரதி உலக மக்களை இணைக்கும் சக்தியாக இருந்தார். என்னுடைய ஒரு ஆசை, இந்துக்களுக்கு எப்படி கீதை அப்படிங்கிறோம், இஸ்லாமியருக்கு குரான் என்கிறோம், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் என்கிறோம், தமிழர்களுக்கு பாரதி எல்லோர் கையிலும் இருக்க வேண்டும். அதுதான் நாம் அந்த பெரிய மகான்களுக்கு செய்யும் பெரிய கடமையாக. அவர் காசுக்கு எதிர்பார்த்து வரல, ராயல்ட்டிக்காக புத்தகம் எழுதலை. அப்புறம் தேசியமயமாக்கினாங்க, அது என்ன ஆச்சுன்னு தெரியாது. இந்த இரண்டு மாபெரும் மனிதர்களும் நமக்கு விட்டு சென்றிருக்கும் பொக்கிஷங்கள் கணக்கில் அடங்காதவை. நாம் அதை வழியெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு பல மார்க்கங்கள் இருக்கின்றன. கம்பனின் எழுத்தை பரப்புவதற்கு, படிப்பதற்கு, பேசுவதற்கு, அனுபவிப்பதற்கு, நாடகமாக பார்ப்பதற்கு, நாட்டிய நாடகமாக பார்ப்பதற்கு என்று இன்று எல்லா ஊர்களிலும் கம்பன் கழகம் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், எந்த ஒரு கம்பன் கழகமும் ஔவை பாரதி விழா என்று மதுரையை போல் நடத்தவில்லை. அதற்காகவே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து, இங்கு வந்திருக்கும் 2 அறிஞர்களும் அவர்களுடைய தலைப்புக்கு ஏற்ற கருத்துக்களை உங்களுடைய பகிர்வார்கள். அதற்கு இடையூறாக இல்லாமல் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, எல்லோருக்கும் எல்லா நல்லதும் நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. ஔவையையும் பாரதியையும் ஒரு 1/4 மணி நேரத்திலே தணிக்கை செய்து நம் முன்னே படம் பிடித்து ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக இதுக்கு ஒரு கார்பஸாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் என்ற செய்தி இப்பொழுது அருட்செல்வர்கள் கூறினார். மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. மதுரை கம்பன் கழகத்தின் 22வது ஆண்டு விழாவை ஔவை பாரதி விழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கம்பன் கழகத்தின் நிறுவனர் தலைவர், மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா சாலமன் பாப்பையா ஐயா அவர்களே, கம்பன் கழகத்தின் தலைவர், எங்களின் குரு வழிகாட்டுனர், அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம், எங்கள் கல்லூரியின் தலைவர் அருட்செல்வர் ஐயா சங்கர சீதாராமன் அவர்களே, செயலாளர் புருஷோத்தமன் அவர்களே, இணைச் செயலாளர்கள் மரியாதைக்குரிய ஐயா ராஜா, பேராசிரியர் கண்ணன், பேராசிரியர் ரேவதி சுப்புலக்ஷ்மி அம்மா அவர்களே, கம்பன் கழகத்தின் ஆலோசகர் பேராசிரியர் ராமமூர்த்தி ஐயா அவர்களே, நான் தினமும் வணங்கக்கூடிய பெரும்புலவர் ஐயா வேலாயுதனார் அவர்களே, விசாலாட்சி அம்மா அவர்களே, பத்மலட்சுமி அம்மா அவர்களே, சான்றோர் பெருமக்களே, ஆண்டோர் பெருமக்களே, உங்கள் வருகையினால் இந்த அரங்கம் பெருமை அடைந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பன் கழகம் மதுரையில் என்ன செய்திருக்கிறது என்பதற்கு நான் தான் உதாரணம். ஒரு இயற்பியல் பேராசிரியனாக ஒரு 25 ஆண்டுகள் நியூட்டன் விதியை மாணவர்களுக்கு நடத்தி கொண்டு என்னுடைய பிழப்பை பார்த்துக்கிட்டு நான் பாட்டு இருந்தேன். ஏதோ கல்லூரியில் முதல்வராக இருக்கிறதுனால
அப்பப்போ சிறிய கூட்டங்களுக்கு என்னை பேச அழைப்பார்கள். நானும் போய் ஏதோ பேசிவிட்டு வருவேன். ஆனால் என்னுள் இந்த காலகட்டத்தில் தமிழை விதைத்து ஒரு அறிஞர் பெருமக்கள் இருக்கக்கூடிய சபையிலே என்னை மேடையில் ஏற்றி பேச வைத்திருப்பது கம்பன் கழகத்தின் வெற்றி என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டுகளாக எங்களது கல்லூரியிலே சான்றிதழ் வகுப்புகளை கம்பன் கழகம் நடத்தி வருகிறது. தமிழை முதன்மை பாடமாக இல்லாத எத்தனையோ மாணவர்கள் கம்பனையும் தமிழ் இலக்கியத்தையும் படிப்பதில் ஆர்வம் கொண்டு இன்று தமிழ் முறையாக படிக்க கற்றுக்கொண்டுள்ளார்கள். கம்பன் கழகத்திற்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அவ்வை சொல்லுவாங்க, காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே அப்படின்னு ஒரு கிளியை வச்சு சொல்லுவாங்க. கிளி என்ன பண்ணுமா, அது பாட்டு அது இஷ்டத்துக்கு ஆட்கள் இருக்கும்போது பேசிகிட்டு இருக்குமா. ஆனால் பூனை வந்துடுச்சுன்னா, பூனைங்கிறத இந்த இடத்துல கற்றறிந்த சான்றோர்களாக உருவகப்படுத்திக்கணும். வரும்போது பேசாமல் கீச்சு கீச்சுன்னு கத்துமா. அது கிட்டத்தட்ட அதே நிலையில் இருக்கிறேன். எங்கள் செக்ரட்டரி ஐயா ரொம்ப சொல்லிட்டு போயிட்டார், அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு. நானும் ஒன்றும் தமிழை ஆழங்காற்பட்டவனெல்லாம் அல்ல. கிளி மாதிரி இன்றைக்கி நான் கத்தக்கூடிய, இந்த அரங்கத்தில் கத்தக்கூடிய விஷயத்தில் கருத்து பிழையோ சொற்பிழையோ இருந்தால் தமிழறிஞர்கள் பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் செயலரையா சொன்ன மாதிரி அவையினுடைய தோற்றம் வரலாறு இந்த கூட்டத்தில் நம்ம பேச போகிறதில்ல. பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் 2 அவைகளை தமிழ் இலக்கியம் அறிந்த சான்றோர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சங்ககால அவை, அதே போல் பிற்காலத்தில் 8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டை ஒட்டி வாழ்ந்த அவை என்று 2 அவைகளை தமிழ் சான்றோர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 அவையிலையும் நமக்கு தெரிந்த அளவில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல் அவை நம்ம எல்லாம் சின்ன வயதில் படித்திருப்போம். நெல்லிக்கனி அதியமான்கிட்ட பெற்ற அவ்வை, தகடூரில் அவர்களுடைய அதியமானை அண்டி வாழ்ந்த அவ்வை, சேர சோழ பாண்டியர்களோடு இருந்த அவ்வை அப்படிங்கிறது ஒரு அவ்வை. 2வது அவ்வை ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், இந்த பாடல்களை எல்லாம் நமக்கு கொடுத்து இந்த நாடும் வீடும் நலமாக அறம் சொல்லி வாழ்ந்த அவ்வை. இவ்வளவு பாடல்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை இந்த அவையில் விவாதிப்பதற்கு நிச்சயமாக அவகாசம் இல்லை. கண்ணனையா இப்போ சொல்லிட்டு போயிட்டார், என்னதான் எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியராக இருந்தாலும், ஐயா 20 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் உளறுனீங்கன்னா எதிர்த்தாப்பில் இருந்து என்ன செய்வேன்னு தெரியாதுன்னே சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால் 20 நிமிடங்களில் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு அறிவியலாளனாக இந்த தலைப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கணும், இந்த தலைப்பினுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறதுலேருந்து என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். மொழி அப்படிங்கிறது, அவை மொழிங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சமுதாயத்தினுடைய உயிர். மொழி இல்லை என்றால் சமுதாயத்தில் எந்த வரலாற்று கலாச்சார பதிவுகளும் நடக்க இயலாது. ஒரு சமுதாயம் இயங்கணும்னா வரலாறும் கலாச்சார பதிவுகளும் மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அப்போது அவ்வை மொழி இந்த கலாச்சார பதிவுகளுக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் என்ன செய்திருக்கிறது என்பதை மட்டும் என்னுடைய உரையிலே எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, இந்த பக்கம் பாரதி, அந்த பக்கம் அவ்வை. அவ்வை பாரதி இருவருக்குமான தொடர்பு ஐயா சொன்ன மாதிரியே சமுதாய வளர்ச்சி, சமுதாய நல்லிணக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்டில் இணைஞ்சிருக்கிறதுனால சமுதாய வளர்ச்சிக்கு என்னுடைய பார்வையில் அங்கங்கு தென்பட்ட பாடல்களை எடுத்துக்கொண்டு தங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். உளவியல் அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறக்கும்போது குழந்தையாக அது பார்க்கக்கூடிய அத்துணை விஷயங்கள் மேலேயும் ஆசைப்படுமா.
எனக்கு இந்த பொருள் இப்பொழுதே வேண்டும், நான் விரும்பும் வகையில் வேண்டும், அப்படியெல்லாம் அந்த உயிர் ஆசைப்படுமா? புலன்களால் அந்த தூண்டுதல் நடக்கும், உந்துதல் நடக்கும். அப்போ இதை பார்க்கக்கூடிய அத்தனை பொருள்கள் மேலேயும் ஆசைப்பட்டு அதற்கான கெட்ட பண்புகளை அந்த உயிர் வளர்த்து கொண்டதென்றால் சமுதாயம் நிச்சயமாக நல்ல வழியில் இயங்க இயலாது. அப்போ எப்படி ஒரு குழந்தை இருந்ததுன்னா, குழந்தை அது இஷ்டத்துக்கு வீட்டில் எல்லா விஷயங்களையும் செய்யும்போது பெரியோர்கள் இருந்து இது நல்லது, இது கெட்டது, இது இப்படி செய், அதை அப்படி செய்ன்னு சொல்கிறாங்களோ, அதுபோல தமிழ் கூறும் நல்லுலகிற்கு சான்றோர்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த சுய மோகத்தில் மடை திறந்த வெள்ளமாக, காற்றாற்று வெள்ளமாக ஓடி வரக்கூடிய தண்ணீர் அனைத்தையுமே அழித்து விடும். காரணம் இந்த வன்மம், பொறாமை, கோபம் போன்ற பண்புகள். இது எல்லாமே சாதாரணமாக மனிதனுக்கு ஆசைப்படக்கூடிய பொருள்களை அடைவதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம். அப்போ இதை எல்லாத்தையும் நெறிப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு ஔவை போன்ற சான்றோர்களுக்கு இருக்குது. அதைத்தான் ஔவை செய்திருக்கிறார்கள். ஔவை மொழியில் நாம் எடுத்துக்கொள்ள போகக்கூடிய விஷயமும் அந்த விஷயந்தான். ஸோ ஔவை மொழியில் ஔவையினுடைய கருத்தாக ஒரு சில பாடல்களிலிருந்து சமுதாயத்திற்கு, அவர்கள் சமுதாய வளர்ச்சிக்கு அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை நாம் இந்த அவையிலே பேச இருக்கிறோம். எனக்கு ஒரு அறிவியலாளனாக எதையுமே கொஞ்சம் ஆய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இயற்கையாகவே இந்த 25 ஆண்டுகளில் வந்ததுனால, முதல் பாடல் ஐயா கொண்டாந்து அந்த ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் புக்கெல்லாம் கொடுத்து, ஐயா படித்து எதையாவது தயார் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கண்ணன் ஐயா சொல்லிட்டாங்க. சரின்னு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும்போது அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற முதல் பாடலே என்னுடைய சிந்தனையை சற்று உலுக்கியது என்று தான் சொல்லணும். ஏன் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லணும்? அறம் விரும்பு அப்படின்னு அவை ஏன் சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ள மேலிட்டது. அறம் விரும்பு அப்படிங்கிறது தன்னிலையாக போயிடும்னு கூட அவை நினச்சிருக்கலாம். நான் எனக்கு மட்டும் தர்மங்களை சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய காரங்களில் எதுவுமே தர்மம் இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த சமுதாய சீர்கேடு வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஔவை அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்கணுங்கிறத என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். செய்தல் செய்ய அப்படிங்கிறது ஒருவர்கிட்ட இருந்து மற்றவருக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஸோ நீ உன்னளவில் அறத்தோடு இருந்தால் நிச்சயமாக போதுமானதாக இருக்காது. நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய காரியத்திலையும் அறம் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக ஔவை அறம் செய்ய விரும்பு, அடுத்தவர்களுக்கு நீ செய்யக்கூடிய தர்மங்களில் இல்லை அவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் தர்மத்தை கடைப்பிடி அப்படிங்கிறதுக்காக அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிற விஷயம், இன்றைய தனி மனிதன்கிட்ட பெரிய ஒரு பிரச்சனை குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். என்னுடைய பார்வையில் அதை நான் உளவியல் ரீதியாக செடேட்டிவ் சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் படுத்தணுன்னா அதுக்கு கவர்ச்சிகரமான உயர்நிலை அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே பள்ளிக்கூடங்களில் 2 ஆடு ஒரு பனைமர பாலத்தில் வர்ற கதையை படிச்சிருப்போம். இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆடு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆடு, இந்த ஆடு வந்து அந்த ஆடை பார்த்து நீ உட்காரு நான் தாண்டி போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும், அதை அந்த ஆடு கேட்காம நீ உட்காரு நான் தாண்டி போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும், கடைசியில் 2 ஆடுகளுக்கும் ஏற்பட்ட சண்டையில் 2மே ஆற்றுல விழுந்து அடித்து போய்விட்டதாக நம்ம படித்திருக்கிறோம். இதுதான் அந்த செடக்டிவ் சூப்பர் ஈகோ அப்படிங்கிற அந்த குவாலிட்டி. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வுங்க. அன்றாடம் ரோட்டில் 2 டூ வீலர் மோதிக்கிட்டு உடனடியாக 2 பேருமே ஆர்கியூமெண்ட்டை டெவலப் பண்ணிடுவான். என்னமே முழு தப்பும் எதிராளி மேலே இருக்கிற மாதிரி, இவன் பர்ஃபெக்டாக வந்த மாதிரி. ஒவ்வொரு தனி மனிதனுமே இது மாதிரி ஒரு அடையாளத்தை வளர்த்து கொண்டு அகங்காரத்தை வளர்த்துக்கிறோம். நம்ம ஒன்று ஜாதியோட இணைத்துக்கிறோம், மதத்தோட இணைத்துக்கிறோம், இல்லை நல்லா பிடித்த ஒரு தலைவரோட இணைத்துக்கிறோம், இல்லை ஒரு சினிமா நடிகரோட இணைத்துக்கிறோம். ஈகோ அப்படிங்கிற குவாலிட்டி, அகங்காரங்கிற குவாலிட்டி இல்லைன்னா நிச்சயமாக தனி மனித வளர்ச்சி இல்லை.
ஆனால் அதுவே அதிகமாக போய் அதை எல்லா இடத்துலையும் காட்ட ஆரம்பித்தோம்னா இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய சீர்கேடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கூரியம்பாயினும் வீரியம் பேசேல்னு அழகாக சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட திறமை அதிகமாக இருந்தால் பொது இடங்களில் அதை நீ காட்டக்கூடாதுங்கிறது அவையினுடைய ஒரு அடி. இந்த கூரியம் வாயினும் வீரியம் பேசேல்ங்கிறது. அது மாதிரி வேண்டி வினை செய்யல், வேணும்னே அடுத்த ஆளுக்கு போய் கெடுதல் பண்ணாத. இது ரொம்ப சாதாரணமாக இதுவும் நடக்கக்கூடியது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் ஒரு நாய் பாட்டு அது பாட்டு போயிட்டுருக்கும், கல்லை விட்டு இங்கேருந்து அடிக்கிறது, அது பாட்டு போயிட்டுருக்கும், இந்த குவாலிட்டி இருக்கும். அது மாதிரி ஒரு மரத்தடியில் நிற்கக்கூடிய பெருவாரியான பெரிய மனிதர்களை கூட கவனிச்சிக்கின்னு தெரியும், அந்த கிளையை உடச்சிக்கிட்டு இருப்பான், இலையை பிச்சு போட்டுக்கிட்டு இருப்பான், எந்தவித காரணங்களுமே கிடையாது. இந்த குவாலிட்டி சமுதாய சீர்கேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம், பெரிய அலுவலகங்களில், அரசு அலுவலகங்களுக்கு போனோன்னா அங்கே ஒரு வாசலில் பியூன் உட்காந்துருப்பான். இந்த அரசு அலுவலர் பொதுமக்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலராக இருப்பார், ரொம்ப நல்ல அலுவலராக இருப்பார், நிறைய மக்கள் வந்திருப்பாங்க அவரை பார்க்குறதுக்கு, இவரும் நல்ல சர்வீஸ் மைண்டில் இருப்பார். ஆனால் அந்த வாயில் காப்பான்னு பார்த்தீங்கன்னா தன்னை பெரிய உயர்நிலையில் வைத்து கொண்டு நீ அங்கே உட்காராத, இங்கே உட்காராத, அப்படி போ, இப்படி போ அப்படின்னு சொல்லுவான். இது எந்த அளவுக்கு சமுதாய சீர்கேட்டை உருவாக்கி விடும் என்றால் இதனால் பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருமே அந்த குவாலிட்டியை வளர்த்துக்குவாங்க. ஸோ தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்து விடாதே அப்படிங்கிறது அவையினுடைய வாக்கு. இந்த பாட்டில் என்னை கவர்ந்த ஒரு வரி. தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எது நல்லது, எது கெட்டது, எது சிறந்தது அப்படின்னு சான்றோர் அறிவுரை தேவைப்பட்டு கொண்டே இருக்குதுங்க. இதில் தனிப்பாடலில் என்னை கவர்ந்த இன்னொரு பாடல், எது பயனற்று போகும் அப்படிங்கிறத அவ்வை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். மாடில்லான் வாழ்வு, மதியில்லான் வாணிபம், நன்னாடில்லான் செங்கோல் நடத்துவது, கூடும் குருவில்லா வித்தை, குணமில்லா பெண்டு, விருந்தில்லான் வீடு நிழல்னு சொல்லிட்டாங்க. மாடியில் இதை விட எளிய தமிழில் யாராவது இந்த கருத்தை சொல்ல முடியுமா? நம்ம ஒரு பக்கம் வள்ளலாரையும் பாரதியையும் நிச்சயமாக பாராட்டணும். அந்த கடினமான வார்த்தைகள் தமிழ் இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டு என்ன போன்ற தமிழ் படிக்காத மாணவர்கள் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருந்ததை எளிமைப்படுத்தியிருக்காங்க வள்ளலாரும் பாரதியும், மறுக்க முடியாது. ஆனால் அதே போல் எளிமையை 8ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவை செய்திருக்காங்கன்னா நிச்சயமாக பாராட்டத்தக்கது. மாடில்லான் வாழ்வு எல்லாருக்கும் புரிஞ்சிருங்க. செல்வம் இல்லாதவன் இந்த உலகத்தில் வாழ முடியாது, பயனற்ற வாழ்க்கை அது. நல்லா புரிஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். மதியில்லான் வாணிபம் என்ன கவர்ந்த வார்த்தைங்க. இன்னைக்கு கார்ப்பரேட் வேர்ல்டில் புத்திசாலித்தனம் இல்லாமல் எந்த தொழிலாவது செய்ய முடியுமா? ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்தோம்னா நம்ம பொருளை வாங்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய கன்சியூமர் வருவான். இன்னைக்கு அப்படி இல்லை. கார்ப்பரேட் வேர்ல்டில் அவ்வளவு காம்படிஷன். நீங்கள் உங்களுடைய பொருள்களை, உங்கள் நிலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் புத்திசாலித்தனமாக வியாபாரம் செய்யணும். மதியில்லான் வாணிபத்தை அவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க. நன்னாடில்லான் செங்கோல் நடத்துவது, ரொம்ப ரொம்ப உயர்வான வார்த்தைங்க அது என்னை பொறுத்தளவில். இன்றைக்கி தென் அமெரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நாட்டுகள்லையும் குழப்பம், எங்கேயுமே ஒரு நிம்மதி அமைதி கிடையாது. எல்லாம் நாடாக இருக்குது. ஒரு 100 நாடுகள் இருக்குது. ஆனால் எந்த நாட்டிலையாவது அமைதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நன்னாடில்லான் செங்கோல் நடத்துவது எவ்வளவு அற்புதமானது. அப்கோர்ஸ் ஒரு குருவில்லா வித்தை நம்ம எல்லாருக்கும் நல்லா புரியும். குணமில்லா பெண்ணை நான் பேச விரும்பலை. வீட்டுக்கு போகணுன்னா நைட்டு போய் மனைவி கையினால் சாப்பிடணும். இது எல்லாம் பயனற்றது அப்படின்னு அழகாக சொல்லிட்டாங்க. அதே போல் இன்னொரு பாடல் என்னை கவர்ந்த பாடல், யாரையெல்லாம் பாராட்ட வேண்டும். ஏன்னா இன்றைக்கி புகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியங்க. புகழ்ச்சி மிகப்பெரிய ஆயுதம். புகழ்ச்சி இல்லாமல் நம்ம இன்றைய உலகை நடத்த இயலாது. ஆனால் இன்னொரு பக்கம் புகழ்ச்சி அப்படிங்கிறது
நமக்கு உதவி செய்கிறவங்கள உண்மையாக பதிவு செய்வதற்கு தேவைப்படக்கூடிய ஆயுதமாகவும் இருக்குது. நமக்கு உதவி செய்கிறவங்க, நல்லது செய்கிறவங்கள புகழ்ந்து தானே ஆகணும். இப்போ புகழ்ச்சி தேவைப்படுது. ஆனால் அந்த புகழ்ச்சியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவ்வை அழகாக சொல்லியிருக்கிறார். நேசனை காணாவிடத்தில் நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே, வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தம்மை நெஞ்சில், வினையாளை வேலை முடிவில். மற்ற நேரத்தில் பாராட்டாதன்ற. நேசனை காணாவிடத்தில்ங்கிறது நண்பனை நீ பார்க்காத போது எந்த இடத்துல அவனை பற்றி பேச வேண்டியிருக்கோ அங்கே புகழ்ச்சியாக பேசு. வாத்தியாரை எல்லா இடத்துலையும் உண்மையாக பேசு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறன்களையும் சரி விமர்சனங்களையும் சரி அப்படியே பதிவு செய். மனைவியை பஞ்சனையை தவிர வேற எங்கேயும் பாராட்டிடக்கூடாதுன்னு சொல்கிறார். எனக்கு இதில் என்ன ஆச்சரியம்னா, அவ்வை சொல்கிறாங்கிறது. எப்படிங்க இந்த ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும் அவ்வைக்கு? அடுத்தது, மைந்தர் தம்மை நெஞ்சில், பிள்ளைகளை ஓ அளவில் பாராட்டிக்கோ, வெளியே சொல்ல, அதை கெட்டு போயிடுவான். லாஸ்ட்டாக, வினையாளை வேலை முடிவில், வேலை செய்யக்கூடிய மனிதர்களை வேலை முடிந்த பிறகு பாதியில் பண்ணோன்னா பிரச்சனை வந்துருங்கிறத அன்றைக்கே யோசித்திருக்கிறார்கள். அதே போல் கண்ணனையா ஒரு முடிச்சிடலாமுங்க, ரைட், பின்னாடிட்டார் பாருங்க. அதனால் இந்த மாதிரி பல கருத்துக்கள் எனக்கு அவைகிட்ட ரொம்ப பிடிச்சது. மனிதனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய குணங்கள், சில பிரச்சனைக்குரிய குணங்கள். சினம், 6வது சினத்தில் ஆரம்பித்து தீரா கோபம் போராய் முடியுங்கிறத சொல்லி, 3 வகை மனிதர்களுடைய குணத்தை சொல்லி, கல், பொண்ணு, தண்ணியில் விட்ட அம்பு, அப்படியெல்லாம் சொல்லி, உண்மையிலே இந்த வாய்ப்புனால் அவ்வையை நான் படிக்க ஆரம்பித்தேங்க. 2 நாளைக்கு முன்னால் எங்கள் செயலரையாட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவ்வையை படிக்க ஆரம்பித்து முடித்த பின் என்னில் ஒரு புது மனிதனை காண முடிந்தது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனையில் உண்மையாகவே சொல்கிறேன், பல மாறுதல் நடைபெற்றது. எவ்வளவோ தமிழ் இலக்கியங்கள் இருக்குது, மறுக்க முடியாது. ஆனால் இவ்வளவு தமிழ் இலக்கியங்கள்லையும் அவ்வைக்கான சிறப்பிடம் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு எளிமையாகவும் அழகிய நடையிலையும் நல்ல விஷயங்களை எனக்கறிந்த வகையில் வேறு நூல்கள் சொல்லவில்லை என்று சொல்கிறேன். அவையினுடைய பாட்டெல்லாம் பார்த்தோன்னா, நான் என்னுடைய பேராசிரியர்கள், இள வயது பேராசிரியர்கிட்ட சொல்லும்போது, பேசும்போது சொல்லுவேன், இன்றைக்கி மாணவர்களுக்கு தகவல் பரிமாற்றம் நடக்குன்னா ஒரு இமெயில் அனுப்புங்கப்பா, வாட்ஸ்அப் அனுப்புங்கப்பாண்ணா. சார் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? அதெல்லாம் எதுவுமே தகவலும் போகாது சார், இன்ஸ்டாவில் போடுங்க, ரீல்ஸில் போடுங்க, ஷார்ட்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வை அதை அன்றையே செய்திருக்கிறார். என்னை பொறுத்தளவில் கொன்றை வேந்தன் தான் ஷார்ட்ஸு, ஆத்திச்சூடி தான் உங்களுடைய ரீல்ஸு. இந்த மாதிரி ஒரு அற்புதம் இன்றைக்கி இளைஞர்களுக்கும் அதில் செய்தி இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த பக்கம் ஒரு பக்கம் பெரியோர்களை சரிப்படுத்துவதற்கும் பாடல்கள் இருக்குது, மூதுரை நல்வழி போல். இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான வழியிலையும் அவங்க பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அன்றாடம் திருக்குறள் படிங்கன்னு சொல்கிறோம், அதை போல் அவையையும் படிக்க வேண்டும். அவையை படித்தோம் என்றால் நாம் ஒவ்வொருவருமே ஒரு தனி மனிதனாக, நல்ல மனிதனாக, அறம் சார்ந்த மனிதனாக மாற முடியும். இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய கம்பன் கழகத்தை சார்ந்த அத்துணை பெருமகனார்கள், குறிப்பாக கண்ணனையா தான் என்னை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் இந்த ஆண்டு விழாவில் பேசணும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதே போல் எனக்கு வாய்ப்பளித்த ராஜா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Hudson Card.